கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். படத்தை உருவாக்குற எல்லாருமே சொல்வாங்க, நாங்கள் ஒரு வித்தியாசமான படத்தை உருவாக்கியிருக்கோன்னு. உண்மையிலேயே வித்தியாசம் அப்படின்னா படத்தை உருவாக்குறவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதை பார்க்குறவங்களும் சொல்கிறோம். பார்க்குறவங்க சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட போய் சொல்லி இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது தான் உண்மையாகவே அந்த படம் வித்தியாசமாகவும் இருக்குது, அந்த படத்துக்கான சிறப்பம்சங்களும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிற ஒரு படம் தான் ஜாக்சன் துரை. இந்த படத்தில் சத்யராஜ் சார், சிபி அண்டு கருணாகரன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு தரணிதரன். இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு யுவா. இவங்க எல்லாரையுமே இன்னைக்கு நம்ம சந்திச்சு இந்த படத்தை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். Now let's welcome hero Sibiraj and actor Karuna on stage. Welcome to our show. Thank you. உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படத்தை வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே வந்து படம் பார்த்து தேங்க்ஸ் டு மை டைரக்டர் தரணிதரன் சார். ஸோ படம் பார்த்து எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்சன் துரை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருது சத்யராஜ் சார் தான் ஆப்வியஸ்லி. ஸோ அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தா இந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும், ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான உணர்வு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அவர் வந்து இன்னைக்கு இல்லை, ஆனால் அதே சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுக்கு என்னுடைய சில கேள்விகளும் உங்களுடைய சில பதில்களும் இருக்கணும். சரியா? கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. அவரை வந்து பெருமைப்படுத்துகிற வகையில் சில கேள்விகளை நான் இப்போ கேட்க போகிறேன். நீங்கள் 2 பேருமே இணைஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள். அப்பா வந்து நிறைய இன்டர்வியூஸ்லலாம் சொல்லியிருக்காரு, அவர் வந்து சென்னைக்கு வந்து சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது சந்தர்ப்பத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ரோல் மாடலாக இருந்தவர் வந்து சிவகுமார் சார் அப்படின்ட்டு. ஸோ சிவகுமார் சார் வந்து நடித்த படத்தில் அப்பா வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தார். அந்த படம் என்னன்னு தெரியுமா? ஏணிப்படிகள். ஏணிப்படிகள். சரி, ஆக்சுவலி அது வந்து என்னுடைய கொஷின் கிடையாது. ஏணிப்படிகள் அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரியா? அதில் அப்பா வந்து ஒரு சின்னதாக கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் நேம் தெரியுமா? சத்தியமா ஞாபகம் இல்லைங்க. கருணா உங்களுக்கு தெரியுமா? ஆப்ஷன் தர கண்டுபிடிக்கிறீங்களா? சும்மா ட்ரை பண்ணலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய டைட்டில் இந்த படம். சூப்பர் ஸ்டார். எஸ், முத்து. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, சத்யராஜ் சாருடைய தகடு தகடு அப்படின்ற டைலாக் பார்த்தீங்கன்னா, இருங்க இன்னைக்கு இருக்கிற ஹீரோ அந்த படத்துல ஒரு பேர் விக்கி. நோ, அது கிடையாது. முழுசாக கேட்டுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த காலத்தில் இருக்கிற ஹீரோஸ் வில்லன் மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஹீரோ அண்ட் வில்லன் ஆக போகிற எல்லாருமே பேசி நடிக்கிற ஒரு டைலாக் தான் தகடு தகடு. ஸோ இது வந்து காக்கி சட்டை படத்தில் இருக்கிற டைலாக்ன்றது நமக்கு தெரியும். இது சத்யராஜ் சாருக்கு எத்தனாவது படம்? 100வது படம் வாதியார் வீட்டு. சரி, நான் ஒரு க்ளூ தரேன். 125வது படம் வில்லாதி வில்லன். சரி, நான் க்ளூ தரவா? நம்ம ஸ்டேஜில் வந்து எத்தனை பேர் இருக்கோம்? 30வது படமா? இல்லை, அந்த வரிசை. 33ஆ? இல்லை. 13ஆ? இல்லை. 300 கிடையாது சத்தியமா. 13 அப்படியே ரிவர்ஸா சொல்லிடுங்க. அப்படியே மாத்தி 31வது படம். நிஜமா சொல்றேன். நீங்க வேணா இப்ப அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அவருக்கு ஞாபகம் இருக்காது. அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுடைய திரைப்பட வசனங்கள் பேசி நடித்த நடிகர்களில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் உட்பட பல பேர் இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சத்யராஜ் சார் வந்து பாலைவன ரோஜாக்கள் படத்தில் சபாரத்தினம் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு. பத்திரிகையாளராக கலைஞர் அவர்களுடைய வசனங்களை சிறப்பாக பேசி நடிச்சிருந்தாரு. அந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு எது? இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக அப்பா வந்து உங்ககிட்ட பேசி 87ஆ? 87 கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஃபைன். அண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் கபாலி ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்போடு இருக்குது. ஆனால் சத்யராஜ் சார் வந்து அப்போவே கபாலி அப்படின்ற ஒரு கேரக்டரில் வந்து நடிச்சிருந்தார் இல்லையா? ஸோ அந்த படத்துடைய பேர் என்ன? நீங்களே சொல்லிடுங்க. முரட்டுக்கரங்கள். இந்த ரூட்ல போனா சத்தியமா ஞாபகம் இருக்காது. சரி, ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டு முடிச்சிடுறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினியை பத்தி பேசிட்டோம். இப்போ வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய தயாரிப்புல அப்பா வந்து ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சந்தானம் பாரதி சார். ஆமா. சிறப்பான விஷயங்கள்லாம் இருந்தது. ஆக்சுவலி சார் வந்திருந்தா வந்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அண்ட் அடுத்தது அவங்க படத்துடைய இயக்குனர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் வந்திருக்காரு. இல்லை அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ நவ் லெட்ஸ் வெல்கம் டைரக்டர் தரணிதரன் அண்ட் சினிமாட்டோகிராஃபி யுவா ஆன் ஸ்டேஜ். வாழ்த்துக்கள் சார்.
பர்மா படத்தில் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு கொடுத்து படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு எல்லாருமே எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் ஜாக்சன் துரைக்கும் வந்து எதிர்பார்ப்புகள் இருந்தது. அதை வந்து நீங்கள் அப்படியே பூர்த்தி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் சார். பர்மா அப்படின்ற ஒரு சூப்பர் மேக்கிங் படத்தை வந்து கொடுத்தீங்க. அதுக்கப்புறமா வந்து ஜாக்சன் துரை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மேக்கிங்கில் வந்து செம்மையாக வந்திருக்கு இந்த படம் அப்படின்ட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது ஜாக்சன் துரை அப்படின்னாலே இந்தியாவுக்கு மட்டும் வில்லன் இல்லை, கண்டிப்பாக இந்த படத்துலையும் வந்து அவராக தான் வில்லனாக இருக்கணுமோ அப்படின்னு மாதிரி எங்களுக்கு தோணுது. ஸோ ஜாக்சன் துரை யார், அவரை பற்றி சொல்லுங்கள். ஜாக்சன் துரைந்து ஒரு ரெண்டு கேரக்டரோட பேர் தான். ஸோ ஜாக்சன்றது ஒரு இங்கிலீஷ்மேன், ஜாக்ரின்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டர் நேமு. சத்யராஜ் சாரோட நேம் வந்து துரை. ஸோ இவங்க 2 பேர் நேம் தான். ஓகே. அண்டு நீங்கள் சமீப காலமாக வெற்றி தரக்கூடிய ஹீரோக்களில் ஒருவராக வந்து நீங்கள் இருக்கீங்க. அண்டு உங்களுடைய படம் பார்த்து எல்லாருமே ரசிச்சுட்டு இருக்காங்க, வித்தியாசமான படங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்ற டாக்கும் வந்து எல்லாருடைய மத்தியிலுமே இருக்குது. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா இந்தியன் சினிமாலேயே வந்து யாருமே தொட முடியாத அளவுக்கு வந்து உயரத்துக்கு ரொம்ப வேகமாக போயிட்டே இருக்காரு. ஸோ அவருடைய கைடன்ஸில், அவருடைய என்கரேஜ்மெண்ட்டில் நீங்கள் வந்து நல்ல நல்ல படங்களில் வந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? இப்போ இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் சத்யா. நான் தான் வந்து இதோட லீடு ரோல், ஹீரோ நான் தான் இந்த படத்துக்கு. என்னன்னா இதில் வந்து ஒரு காப், ஒரு போலீஸ் சிபிசிஐடியாக பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக போலீஸ்னால் அந்த யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிட்டு பயங்கர வெறப்பாக வந்து பஞ்ச் டைலாக் பேசி அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப யதார்த்தமாக தான் இருக்கும் இந்த கேரக்டரைசேஷன். ஒரு ஜாலியான ஒரு ரொம்ப எதையுமே ரொம்ப பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டான், அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரோல். அண்ட் அதே தான் கருணா, படம் பார்த்தவங்களுக்கு வந்து ஒரு சீன் பார்த்து எல்லாருமே வந்து ரசிச்சுட்டு இருக்கிற ஒரு சீன் தான் அது. என்ன அப்படின்னா, ஒரு பழைய வீட்டில் நீங்களும் சிபி சாரும் வந்து மாட்டிப்பீங்க, ஒரு பங்களா மாதிரி இருக்கும் மாட்டிப்பீங்க. அங்கே வந்து ஒரு அமானுஷ்ய சக்தியை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அது எப்படி இருந்ததுன்னா, நான் மிகைப்படுத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக கிடையாது. சந்திரமுகி படத்தில் வந்து சூப்பர் ஸ்டாரும் வடிவேலு சாரும் வந்து மாட்டிட்டா நாங்கள் எல்லாருமே எந்த அளவுக்கு சிரிச்சு என்ஜாய் பண்ணுவோம், அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபன் இருந்தது. நாங்கள் வந்து சிரிச்சிட்டு இருந்தோம் நல்லா. ஸோ அந்த மாதிரியான ரோல், அந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் நடிக்கும்போது எப்படி நீங்கள் வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி பண்ணுறீங்க? ஸோ டேரக்டர்ஸுடைய இன்புட் எப்படி இருக்கும்? பேசிக்காக என்னன்னா ஃபாஸ்ட்டாக அந்த டேக்கை முடிச்சிடும். ஏன்னா மூச்சு விட இடம் இல்லை. அது ப்ரீதிங் வந்து உண்மையிலே ஒரு க்ளோஸ்டு பங்களா. எங்கே அந்த ஸ்மோக் அதுக்கு மேலே போட்டு இவர் ஸ்மோக் போடாமல் வைக்க மாட்டார். ஸோ நானும் இவரும் அட்லீஸ்ட் எங்களுக்காக நாங்கள் அப்பப்போ வெளில போய் ஒரு 5 மினிட்ஸ் வந்து உண்மையிலே டஸ்ட்னால ப்ரீத் பண்ணிட்டு வருவோம். இவங்க 2 பேரும் உள்ளே இருப்பாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப கஷ்டம் வந்து அவங்க 2 பேருக்கு தான். சத்யராஜ் சாரோட ஒர்க் பண்ணுறது தான் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது. பட் அவர் வந்து அதை இன்னும் ஈஸியாக்கிட்டார். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு வராரு அப்படின்னாலே அந்த செட்டே வந்து கலகலப்பாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்துடும். ஸோ படம் முழுக்க வந்து அவர் உங்க கூட பண்ணியிருக்காருன்னா படம் எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாரும் ஜாலியாக பண்ணியிருப்பீங்கல்ல? நாய்கள் ஜாக்கிரதை ரிலீஸ்க்கு அப்புறம் நான் டிசைட் பண்ண கெரியரில் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பிரேக் கிடச்சது நாய்கள் ஜாக்கிரதை படத்து மூலமாக தான். ஸோ என்னன்னா அடுத்தது எந்த ரூட்டில் போகலாம் அப்படிங்கும்போது என்னன்னாலும் வந்து அப்பா காம்பினேஷன் பண்ணக்கூடாது, ஹாரர் படம் பண்ணக்கூடாதுங்கிறது 2 விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஆனால் அந்த 2மே இந்த படத்தில் உடஞ்சதுக்கு காரணம் வந்து இந்த படத்தோட ஸ்கிரிப்ட். தரணி சார் வந்து கதை சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது. சார், இப்போ ஒரு டைரக்டர் வந்து பேப்பர் ஒர்க்லாம் முடிச்சிட்ட பிறகு சினிமாவில் தியேட்டரில் உட்காந்து ஆன் ஸ்க்ரீனில் அவருடைய படத்தை பார்க்கும்போது தான் அவருக்குன்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்பாடா, நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு படம் வந்துருச்சு, அவருக்கான ஒரு தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக சினிமாட்டோகிராஃபர் தான். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான எஃபர்ட்லாம் இந்த படத்துக்காக நீங்கள் எடுத்திருக்கீங்க? ஆக்சுவலி தரணி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேருந்தே நான் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹிம். ஸோ அதனால் ப்ராப்பராக என்ன போகுது அப்படின்ற சொல்கிறாரு, ஜானர் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. பேசும்போது அவரே சொல்லிட்டாரு, இது வந்து ஹாரர் காமெடி பண்ணலாம் இந்த வாட்டி அப்படின்னு. ஸோ கலர்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணலாம். யூஸ்வலாக ஹாரர் இருக்க மாதிரி கான்ட்ராஸ்ட் தான் போவோம். ஸோ இதில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாரு கலர்ஸ் எல்லாம். சரி, அதனால் நிறைய கலர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணோம். அதில் நிறைய கலர்ஸ் என் சட்டையில் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ கலர்ஃபுல் சட்டை போட்டதே இல்லை. எதுக்காக அவரை மட்டும் வந்து நீங்கள் ஒரு பிடிச்சிட்டீங்க? மைனர் ஆக்சுவலாக அந்த படத்தில். மைனர்னா வயசுல இல்லை, மேஜர் கேரக்டரும் மைனர் பண்ணியிருக்காரு. ஓகே ஓகே. அண்ட் சிபி, பியூட்டிஃபுல்லான ஹீரோயின் வந்து இந்த படத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிந்து மாதவி ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஹீரோயின் பேரா கொடுத்துருக்காங்க. ஸோ லவ் போர்ஷன்ஸ், லவ் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருந்தது இந்த படத்தில்? இருக்குது. இந்த படத்தில் வந்து டெஃபினட்டாக லவ் இருக்குது. ஆக்சுவலாக என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிலேருந்து வில்லேஜுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வர்ற மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும், அந்த மோட்டிவேஷன் இருந்தாலும், இன்னொரு பக்கம் இவனுக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்காது. ஸோ எப்படியா ஊருக்கு வந்து நல்ல ஒரு ஊர் பொண்ணாக பார்த்து உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறக்காக தான் இவன் வந்து ஊருக்கு கிளம்பி வருவான். ஸோ அவன் எதிர்பார்த்த மாதிரியே வருவான். அங்கே போனால் வந்து அங்கே ஒரு ஊர் தலைவர் பொண்ணுங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க பிந்து மாதவி. ஸோ பார்ப்பேன், லவ் ஆகிடும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஆனால் இப்போ நானும் கருணாகரன் பிரதரும் எதனால் வந்து அந்த பேய் வீட்டுக்கு போய் மாற்றோங்கிற ரீசனே வந்து ஹீரோயின்னால தான். ஓகே ஓகே. அவரோட முறப்பொண்ணு படத்தில். ம் ம் மற்றபடி அந்த கேரக்டருக்கு நல்லா சூட் ஆயிருக்காங்க அவங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட ஹைட்டுக்கும் நல்லா மேட்ச் ஆயிருக்காங்க. அண்டு நீங்களே வந்து ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை விட்டுட்டு ஏன் பிந்து மாதவி அவங்கள வந்து லவ் பண்றாங்க இந்த படத்துல? அவரே எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு ஹைட்டுக்குன்னு. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிந்து மாதவி ஹைட்டுக்கு கரெக்டாக இருந்தது அந்த இது அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து முறை பொண்ணு, பட் 2 பேரும் முறைச்சிக்கிற மாதிரி கூட சீன் வைக்கல டைரக்டர். ஏன் 2 சார் பேரும் பாருங்க ஒரே ஒரு நாள்ல எவ்வளவு காமெடி. feelings. ஒரே ஒரு நாள் தான் பார்த்தேன் அவங்கள. பார்க்காம லவ் பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ அவங்க வரலங்கிற ஒரே காரணத்துக்காக நிறைய போய் சொல்லிட்டு ஓகே சார். அண்ட் மியூசிக் டைரக்டர் சித்தார்த் விபின் அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும். ஏன்னா எல்லாருமே வந்து சாங்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சார். கானா பாலா அவருடைய வாய்ஸில் ஒரு சாங் வந்திருக்கு. அண்ட் சூப்பரான ஒரு மெலடி சாங், லவ் சாங் கொடுத்துருக்கீங்க. அண்ட் பைக்கில் போகிற மாதிரி ஒரு சாங் இருந்தது. 3மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் இருக்குது. ஸோ அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். சில படங்களில் வந்து அவருக்கு இசையமைக்கும் போது அவர் அந்த படத்திலே நடிப்பார். இந்த படத்தில் வந்து ஏன் அவர் மிஸ் பண்ணிட்டாரு? இல்லை இந்த வருஷம் வந்து ஒரு 4 படம் பண்ணார். ஸோ அதனால் அதில் அந்த கம்போஸ் பண்ணுறதுக்கே ஒரு டைம் சரியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நாங்கள் பிளான் பண்ணதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் பிளான் பண்ணதுக்கும் எனக்கு ஒரு 3 சாங் தேவைப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஒரு சிட்டிலேருந்து ஒரு வில்லேஜுக்கு போகிற ஒரு ட்ராவலிங் சாங். ஸோ அப்படின்னு பண்ணும்போது இது எப்படி பண்ணலான்னு போது, ஒரு யூஸ்வலாக ஹீரோ பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணலான்னு போது நான் சொன்னேன், இது குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணணும் போது ஃபஸ்ட்டு எதில் ட்ராவலர்னா மோட்டர் பைக் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் வச்சு சும்மா கம்போஸ் பண்ணலான்னா அதை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சாங். தமிழ் சினிமா அப்படின்னு பார்த்தோன்னா, ஏன் இந்தியன் சினிமாலே வந்து யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் வந்து அப்பா சத்யராஜ் அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னா பெரியார் அவர்களுடைய படத்தில் வந்து அவர் நடித்தது தான். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் அவரே வந்து ஓப்பனாக சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரிய வரும். பட் எங்களுக்கு தெரியாத, ரசிகர்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் அப்பாவை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா? இல்லை, அப்பாவோட ஸ்பெஷலான விஷயங்கள்னா ஒரு கெரியர் சைடில் பார்த்தீங்கன்னா அவரோட டெடிகேஷன். இன்றைக்கும் வந்து ஒரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு நாள் கூட வந்து லேட்டாக போனது கிடையாது. அண்டு எந்த படம் பண்ணாலும் இப்போ வந்து ஒரு பாகுபலியில் கட்டப்பாவாக இருக்கட்டும், இப்போ இந்த ஜாக்சன் துறையில் துறை கேரக்டராக இருக்கட்டும், அந்த கேரக்டருக்கு என்ன ஹோம் ஒர்க் பண்ணணுமோ இந்த ஸ்டேஜ்லேயும் வந்து இப்போ நிறைய பேருக்கு அது பண்ணணுன்னு மேபி தோணாது. பட் ஆனால் இன்றைக்கும் வந்து அதுக்கு என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுமோ அது பண்ணி இப்போ அந்த கம்பு சுற்றுற விஷயங்கள் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுவார். பர்சனல் சைடில் சொல்லணுன்னா ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன், எதுக்கும் பெருசாக டென்ஷன் ஆகிக்க மாட்டார், நல்லா என்கரேஜ் பண்ணுவார். யாரையுமே வந்து எந்த விஷயத்துலையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், நீ இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார். அண்டு ஹெல்த் கான்ஷியஸ், எப்போவுமே இந்த டயட் எக்ஸசைஸாக இருக்கட்டும் அதெல்லாம் நல்லா இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நினைக்கிறேன். வேற என்ன சொல்கிறது சார்? எப்போவுமே வந்து அப்பாவும் சொல்கிற விஷயம், பெரிய நடிகர்கள், சிறப்பான நடிகர்கள் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு நடிகனை வந்து முழுமையாக டைரக்டர் கிட்ட ஒப்படைச்சிட்டா தான் ப்ராப்பராக வந்து அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தில் முழுமையாக அவங்களை வந்து டைரக்டர் கிட்ட கொடுத்துட்டீங்களா? அவர் தான் உங்களை ஃபுல்லாக டைரக்ட் பண்ணாரா? ஆமாம், எப்போவுமே வந்து அந்த விஷயத்தில் நான் வந்து அப்பா சொன்ன மாதிரி தான், டைரக்டருக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ அது தகுந்தபடி பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு தகுந்தபடி பண்ணனா இல்லையாங்கிறத அவர் தான் சொல்லணும். சார் எப்படி சொல்லுங்கள் சார், அப்பாவையும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, பையனையும் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது? எனக்கு அவ்வளோ பெரிய ஒர்க்லாம் அவர் கொடுக்கல, ரொம்ப நான் மெனக்கடல. ஸோ எனக்கு என்ன தேவையோ நான் அதை அழகாக அவர்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சார் இதுதான் வேணும் சார்னு சொல்லிட்டேன். சில நேரத்தில் கொஞ்சம் இதுதான் வேணும், சில நேரத்தில் செஞ்சும் காட்டுவேன். ஏன்னா நம்மளுக்கு அது வேணுன்றதுனால. இன்னொரு விஷயம் வந்து கேமராமேன் ஆகட்டும், இல்லை கருணாவாகட்டும், இல்லை சிபி சார் ஆகட்டும், எல்லாமே வந்து நம்ம ஒரு 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 விஷயம் ஜெயிக்க தான் போகிறோன்றதுனால எல்லாம் அப்படி ஓட்டுனதுனால ரொம்ப ஈஸியாகிடுச்சு என்னோடய ஜாப். இந்த பாகுபலி படத்தில் வந்து எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்களுக்கு அப்புறம் எல்லாருமே பேசுகிற ஒரு கேரக்டர் யாருன்னா கட்டப்பா அவங்கள பற்றி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகரை வந்து உங்கள் படத்தில் வந்து நீங்கள் வச்சு டைரக்ட் பண்ணுறீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம், எனக்கு அந்த ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகும்போதே எனக்கு பயமாக தான் இருந்தது. ஏன்னா அந்த கட்டப்பான்றது வேற ஒரு ரேஞ்சு. ஸோ நம்ம அவர்கிட்ட போய் கதை சொல்ல போகிறோன்றதே ஒரு பயம் தான். ஸோ அவர்கிட்ட போய் நான் கதை சொன்னேன், அவருக்கு பொறுமையாக உட்காந்து கேட்டு நான் ஓகே நல்லா இருக்குது, பட் ஐ நீட் டைம் சொன்னார். பட் அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பயம் இன்னும் அதிகமாகிடுச்சு. இது எப்படி பண்ண போகிறோம், அவர்கிட்ட நம்ம எப்படி ஷார்ட்டில் போய் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், அது எப்படி வாங்க வேணா. கட்டப்பான்றது ஒரு ரேஞ்சில் இருக்குது, பட் இது வேறு கேரக்டர், அதுக்கு நான் கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா அது வேறு ரேஞ்ச், அது கண்டிப்பாக நான் கம்பேரே பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சத்யராஜில் சொல்லணும் பண்ணணும் போது
ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் எனக்கு ஒன்று இருந்தது. ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த அந்த ஒரு ஃப்ரீடமும் சரி, அவர் என்கிட்ட பழகின விதம் சரி, அதெல்லாம் டோட்டலாகவே நான் மறந்துட்டேன். ஸோ பிகாஸ் அவரால் தான் வந்து இந்த துரைக்கட்டு இப்படி வந்திருக்குன்னா அது சத்யராஜ் சார் தான் முக்கிய காரணம். ஒரு ஜனரஞ்சகமான வித்தியாசமான ஒரு படத்தை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே வந்து படம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் நீங்கள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு கூட போகிறது கிடையாது, இவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையால் அப்படின்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன்ஸ்க்கு கூட நீங்கள் அதனால தான் போகிறதில்ல அப்படின்ட்டு நாங்கள் கம்பல் பண்ணதால் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ இந்த டீம் பற்றி, இந்த படத்தை பற்றி. ஆக்சுவலாக டேரக்டர் தரணிதரன் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நாட் மட்டும்தான் நாங்கள் வச்சு பேசணும். அது ஆக்சுவலாக மாதிரி ஒரு யூஎஸ்பி மேட்ரு மட்டும் ஒன்று இருக்கணும். அது அதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து க்ரௌட் புல்லிங்காக இருக்கணும், ஒரு ஆடியன்ஸை புல் பண்ணணும், ஒரு எல்லாரையும் திரும்பி பார்க்க வைக்கணுன்ற மாதிரி. ஸோ அது வந்து சத்யராஜ் சார் மேலே ட்ராவல் ஆச்சு. ஸோ அது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அதை அப்படியே ட்ராவல் பண்ண வச்சோம் ஃபுல்லாக எல்லாமே. அதில் ஃபில் பண்ணும்போது வந்து சிபி சார் வந்து கட்டாயம் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு, ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஃபாதர் சன் ரிலேஷன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேரக்டராக வந்து ஃபீல் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் ஆடப் பண்ணுறதுக்கு நிறைய ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கருணாகரன் சார், செகண்ட் ஹாஃப்லேயும் சரி, இப்போ படம் பார்த்து ரெண்டு இடத்துலையுமே கருணாகரன் சாருடைய ரோல் வந்து நல்ல ஒரு பர்ஃபெக்டாக உட்கார வச்சு காமெடி எல்லாம் நல்லா இது இருந்தது. தென் மொட்டை ராஜேந்திரன் சார், அது மாதிரி ஒரு படமாக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஒரு நல்ல ஒரு படமாக கொடுத்துருக்கோம். அண்ட் சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட் போர்ஷன்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அட் ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இடத்தையுமே வந்து மிகைப்படுத்தியும் காமிக்க முடியும், இல்லாட்டி அது ஒன்றுமே இல்லாமல் காமிக்க முடியும்னா அது வந்து கேமராவில் மட்டும்தான். ஸோ இந்த படத்தில் கரெக்டாக இந்த 2 போர்ஷனையுமே வந்து தனித்தனியாக நீங்கள் வந்து அதே மாதிரி கன்வே பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்த எஃபர்ட்லாம் எந்த மாதிரியான லொக்கேஷன்ஸ்க்குலாம் போனீங்க அந்த பீரியட் போர்ஷன்ஸ்க்காக? இதில் ஆக்சுவலாக ஆர்ட் டைரக்டரோட ஹெல்ப் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தில் அவர் இப்போது நல்லா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். ஆக்சுவலாக இஸ் பேக். ஆக்சுவலி அவரோட ஹெல்ப் இல்லாமல் செட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரொடியூசர் வந்து அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்தாரு. ஸோ அதெல்லாம் இருந்ததால தான் இட் ஹேப்பன்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த அளவுக்கு மக்கள் பேசுகிறாங்க, படம் முடிச்சு வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்குது, இந்த ஒரு 1940s வந்து அப்படியே வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கீங்க. காரணம் வந்து ப்ரொடியூசர் ப்ளஸ் ஆர்ட் டைரக்டர் ப்ளஸ் கேமராமேன். ஸோ அவங்களோட விஷயம் தான். பட் என்னோடய டேரக்ஷன் டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1940 என்ன காஸ்ட்யூம் வேணும், அந்த ஃப்ரீடம் ஃபைட்டில் என்ன மாதிரி காஸ்ட்யூம் வேணும் யூஸ் பண்ணாங்கன்றதுல வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு சில விஷயம்லாம் பண்ணோம். பட் நிறைய விஷயம் கிடைக்கல எங்களுக்கு, ஏன்னா இந்த இப்போ வந்து அவைலபிள் கிடையாது சில விஷயம்லாம். பட் அப்புறம் நான் என்ன யோசித்தேன், சரி ஓகே இது கதையே வந்து ஒரு மேக் பிலீவ் தான். ஸோ பேய் இருக்கா இல்லையான்றது போது ஓகே 1912 இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்மளே ஒரு டிசைன் பண்ணி ஓவராலாக பண்ணது. சார் இப்போது கதை வந்து சொல்லும்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்சர்வ் பண்ணி பிடிச்சி போய் வந்து பண்ணீங்க. இப்போ படத்தை வந்து அப்படியே தியேட்டரில் பார்க்கும்போது இவர் மேலே இருந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது? ஆக்சுவலாக 200%ங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ஹீரோன்றது சொல்லலாம். இந்த இடத்துல சொல்லி தான் ஆகணும். தேங்க்ஸ் டு தேனாண்டாளுங்க, தே ஹவ் சப்போர்ட்டட் மீ. ஆக்சுவலாக ரொம்ப ஒரு வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாங்க. தென் தெலுங்கில் கூட வந்து சைமல்டேனியஸ் ரிலீஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். சோலோ ரிலீஸ் மாதிரி நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் ரிலீஸ் ஆக்சுவலாங்க, 1000 தியேட்டர்ஸ் வேர்ல்டு வைடு ஆக்சுவலாக. ஸோ இதில் அகெயின் சிபி சாரை பற்றி சொல்லணுன்னா இஸ் சச் அகெயின் திரும்ப சொல்கிறேன் ப்ராஃபிட்டபிள் ஹீரோ ஆக்சுவலாக. ஸோ அது மாதிரி இல்லை இப்போதைக்கு என்னுடைய ஜேர்னலில் சோஃபார் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம் ஆக்சுவலாக, அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீமுங்க எல்லாமே. சார் சிபி, கருணாகரன் சார் ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும், அவ்வளோ சச்சே சப்போர்ட்டிவ் பீப்புளுங்க எல்லாருமே. அதில் சிபி இஸ் அஃப்கோர்ஸ் எ குட். சரவண சார் பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னா யூஸ்வலாக ஒரு படம் எடுக்கிறப்ப வந்து ஜஸ்ட் அதை ட்ரேடாக பார்க்காம, அதாவது இவ்வளோ பணம் போட்டோம் இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும் இல்லாமல் ரொம்ப பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசர். படம் 1000 தேட்டர் போய் ரீச் ஆகிருக்குன்னா வந்து, ஸோ இப்போ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் அவங்க முரளி சார் வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு வந்து டைரக்டருக்கு சப்போர்ட் சரவண சார் பண்ணதுனால படம் வந்து இந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. உங்களுடைய தயாரிப்பில் ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மூவியாக இந்த படம் வந்திருக்கு. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்ஸ் டு தரணிதரன் ஆக்சுவலாக. ஏன்னா எஸ் பீன் சப்போர்ட்டிவ் ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட்டுங்க, அது டே 1லேருந்து வெயிட்டட் பேஷண்ட்லி. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. தென் என்டையர் க்ரூவுங்க, யுவராஜ் ஆகட்டும், கபிலன் ஆகட்டும், அருண் புருஷோத்தம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ஆகட்டும், சரவண செல்வன், ரகுநாதன், சுரேஷ், மாத்தையா, எல்லாம் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தென் அஃப்கோர்ஸ் த க்ரூ ஆஃப் ஜாக்சன் துரை. ஓகே. அண்டு சிபி, அப்பாவை பற்றி அப்பாவை வந்து உங்களோட கம்பேர் பண்ணுறதை தவிர வேறு
பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து கம்பேர் பண்ண அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்பா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரோ ஸோ அதே மாதிரி நீங்களும் தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்கணும். இந்தியன் சினிமா அளவுக்கு வந்து நீங்கள் உயரணும் அப்படின்ட்டு கலைஞர் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அண்டு உண்மையிலேயே வந்து ஒரு வித்தியாசமான படத்தை நீங்கள் எல்லாருமே இணைஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த டீம் திரும்ப திரும்ப வித்தியாசமான படங்களை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய சக்ஸஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கணும்ட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.